வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வரகரிசி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரகரிசி அடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் வரகரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் தனியாக ஊற வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கருப்பு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் வரகரிசியை சேர்த்துட்டு நான் 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை தவாவில் அடையை ஊற்றி 2 பக்கமும் எண்ணெய் விட்டு வெந்தோன்னு எடுத்துக்கலாம். இந்த வரகரிசியில் ஃபைபர் இருக்கிறதுனால டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வரகரிசியில் அடை மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பொங்கல்னு வெரைட்டியாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நமக்கு வரகரிசி அடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.